ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் மைதா, முட்டை, ஓவன், பட்டர் இது எதுவுமே தேவையில்லை. வீட்டில் ரவை மட்டும் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த சாஃப்டான கேக்கை ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செஞ்சு முடிக்கலாம். ஒரு முறை நீங்கள் இந்த கேக்கை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசையும் பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை எந்த பிராண்டட் ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே எந்த கப்பால் ரவையை ஒரு கப் அளவுக்கு சேர்த்திங்களோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. மீதம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களையுமே இதே கப்பாலேயே நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அதே கப்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கூடவே அதிகம் புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் திரும்பவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கோல்டு வின்னரை சேர்த்துக்குங்க, அது சரியாக இருக்கும். இதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதுவும் சரியாக இருக்கும். இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களுமே நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர நல்லா முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஸ்பூனால் எடுத்து பார்த்தோன்னா மாவு இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் முதல்ல சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டோம். இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், ரவை முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு ஊறி நமக்கு மேலே உப்பி வந்திருக்கு. இப்போ நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக திரும்பவும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கடைசியாக இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மாவை இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக கேக் செய்ய போகிற பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேக் மோல்டுலாம் கேக் செய்ய போகிறதில்ல. வீட்டில் உள்ள இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேக் செய்ய போகிற மாவை இந்த பாத்திரத்தில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷால் நல்லா பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் முழுக்க நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் கடைசியாக கேக் செஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு அழகாக கலண்டு வரும். அதுக்காக நெய்யோ இல்லை நெய் இல்லைன்னா எண்ணெயோ கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடிப்பக்கத்துலலாம் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லையுமே நல்லா தடவிக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தில் நல்லா நெய் முழுக்க தடவின பிறகு இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் நான் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ அடிப்பக்கத்தில் சேர்த்துக்கலாம். எதுக்காக பட்டர் ஷீட் சேர்க்குறோன்னா, இந்த பட்டர் ஷீட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் மாவை இதில் சேர்த்துட்டு நம்ம கேக்கு எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம இந்த பாத்திரத்தில் நெய்யெல்லாம் தடவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு நல்ல மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்குங்க. அப்பவும் கேக் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் வரும். இப்போ இந்த பட்டர் ஷீட் மேலேயுமே கொஞ்சமாக நெய்யை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இப்போ கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த கேக் ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்.
இப்போ இந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட நமக்கு சரியாகி வந்துடும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி லைட்டாக குலுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு பாத்திரத்தை வந்து நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி கேக் சேர்ப்புறோம். அதனால் இதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் ஏற்கனவே ஒரு குக்கரை வந்து 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த மூடியில் வந்து நம்ம போடுவோம்ல பெல்ட்டு, அதெல்லாம் போட தேவையில்லை. அதே மாதிரி பின்னாடி திருப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த விசிலும் போட தேவையில்லை. சும்மா நார்மலாக நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். அதே போல் இப்போ இதில் அடிப்பக்கத்தில் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. சும்மா ஸ்டாண்டு மட்டும் போட்டு வச்சுட்டா போதும். இப்போ கேக் செய்ய போகிற அந்த பாத்திரத்தை வந்து நம்ம குக்கரில் அந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் நான் எப்போ கேக் வீடியோ போட்டாலுமே ஒரு டவுட் கேட்குறீங்க. குக்கரில் அடிப்பக்கத்தில் தண்ணி கூட ஊற்றாமல் நீங்கள் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்களே, குக்கர் வந்து வீட்டில் வெடிச்சிடாதா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வந்து இதில் பெல்ட்டோ விசிலோ போட்டு சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் வெடிக்கும். நம்ம வந்து ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அதனால் கேக் வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடுமே தவிர குக்கர்லாம் வெடிக்காது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் அடிப்பக்கத்தில் தண்ணிக்கு பதிலாக நல்ல கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்டு போட்டு அதில் அந்த கேக்கு செய்ய போகிற பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் கேக் வந்து சூப்பராக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டு விசில் எதுவுமே போடாமல் நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இது சரியாக ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேகிறதுக்காகும். ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்ககிட்ட 40 நிமிஷம்னு சொன்னேன், ஆனால் 10 நிமிஷத்தில் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரவை வந்து லைட்டாக நமக்கு மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் இந்த கேக்குக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நட்ஸோ இல்லை டுட்டி ஃப்ரூட்டியோ ஏதோ ஒன்று இது மேலே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டுட்டி ஃப்ரூட்டி தான் இது மேலே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்போ இருந்தால் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஒரு 30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போ 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி நம்ம டுட்டி ஃப்ரூட்டியெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்த ஒரு 30 நிமிஷம் நல்லா கேக் வேகட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்குள்ளே நமக்கு கேக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கேக் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கேக் வந்து வெந்துருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சோ இல்லை சின்ன குச்சி வச்சோ நடுவில் கேக்கில் குத்தி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த குச்சியை குத்தி பார்த்துமே இதில் எதுவுமே ஒட்டலைன்னா கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் எதுவுமே ஒட்டலை. ஒருவேளை மாவு மாதிரி ஏதாவது ஒட்டுனா கேக் வந்து இன்னும் வேகாமல் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. ஆனால் கேக்கை வந்து உடனே வெளியில் எடுத்துடக்கூடாது. ஏன்னா கேக் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த கேக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம கேக்கை வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கத்தி வச்சு நல்லா சுற்றிலும் இந்த கேக்கை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை வந்து அப்படியே மெதுவாக எடுத்து இந்த பாத்திரத்து மேலே வச்சு இந்த பாத்திரத்தை அப்படியே மெதுவாக கவிழ்த்துருங்க. கவிழ்த்துட்டு அடிப்பக்கத்தில் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. அப்போ கேக் வந்து நமக்கு கலண்டு அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ கேக் வந்து நல்லா கலண்டு வந்துடுச்சு. இப்போ மெதுவாக இந்த கேக்கோட பட்டர் ஷீட்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நமக்கு கேக் வந்து பக்காவாக வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.